மேலே ஹையில் தான் மார்க்கெட் க்ளோசிங் இருக்குது. மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். ஆனால் கேண்டிலில் பார்த்தோம்னா இது வந்து ரிவர்சல் கேண்டில் செட்டப் தான் இப்போ போட்டுருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா அந்த கேண்டோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,561, அதுக்கடுத்து 50,983, அடுத்து 51,353. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 51,296, 49,939, அடுத்து 49,654. சரி, ஓகே. என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் நிஃப்டி மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் வச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்தையும் ஹை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒருவேளை இந்த இடத்து 50,296 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இந்த 49,939 வரைக்கும் ஒரு செல்லிங் இருக்கும். இந்த செல்லிங் இது பிரேக் பண்ணால் அடுத்து இந்த ரேஞ்சாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம்